கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்றிருக்க கடவுள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, போதும் என்கின்ற மனது, இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. இந்த போதும் என்கின்ற இந்த மனது என்கின்ற அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த கிருபை நமக்கு வேணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே போதும் என்கிற அந்த மனப்பான்மை இல்லை. ஒன்றுமில்லாமையில் ஏதாவது ஒருவேளை உணவு கிடைத்தால் போதும் என்று மனிதன் நினைக்கின்றான். உணவு கிடைத்தவுடன் 3 வேளை உணவு கிடைத்தால் நன்றாய் இருக்கும் என்று நினைக்கின்றான். 3 வேளை உணவு கிடைத்த பின்பு அவன் என்ன நினைக்கிறான்? நான் வசிப்பதற்கு ஒரு வீடு இருந்தால் நன்றாய் இருக்கும் என்று சொல்லுகிறான். வசிப்பதற்கு ஒரு வீடு கிடைத்து விடுகிறது, உடுக்க உடை கிடைத்து விடுகிறது. அதுக்கப்புறம் யோசிக்கிறான், நல்ல வசதியான ஒரு வீடு கிடைத்தால் நல்லா இருக்குமே. அதுக்கப்புறம் யோசிக்கிறான், அந்த உணவு விதவிதமா இருந்தால் நன்றாய் இருக்குமே என்று நினைக்கின்றான். அடுத்து நினைக்கிறான், உடுத்திருக்கிற உடையை குறித்து விதவிதமான உடைகளை உடுத்தினால் நன்றாய் இருக்குமே என்று நினைக்கிறான். இப்படி மனிதனுடைய நிலையை நீங்க பாத்தீங்கன்னா, போதும் என்கிற மனது இல்லைன்னா உங்க மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். ஆசை மனிதனை கொன்று விடுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே ஆசை, அதுவும் பேராசை, இந்த பேராசை நிமித்தமாக அநேகர் தங்கள் வாழ்விலே அநேக நன்மைகளை இழந்திருக்கின்றார்கள். நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல உணவு இருக்கும், நல்ல ஒரு உடையை உடுத்திருப்பாங்க, நல்ல ஒரு வீடு இருக்கும். ஆனா தன் உடன் பிறந்த சகோதரன் இல்லைன்னா உடன் பிறப்புகள் இல்லைன்றால் தன் வீட்டு பக்கத்துல இருக்கிற இன்னொரு குடும்பம், அவங்க நம்மளோட ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டாங்கன்னா, ஒரு வசதியான வீட்டை கட்டிட்டாங்க அப்படின்னா உடனே இவங்களால தாங்கி கொள்ள முடியாது. ஏன்னா அதே போல ஒரு வீடு நமக்கும் என்ன செய்யணும் வேணும். அதை சதா நினைத்து கொண்டு இவங்க தூங்காம மனதில் நிம்மதி இல்லாம சஞ்சலப்பட்டுட்டே இருப்பாங்க. போதும் என்கிற மனது இருக்க, அதை விட பெரிய ஆசீர்வாதம் வேற எதுவுமே இல்லை. அதான் அவர் அழகா சொல்றார், போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை. எப்ப பார்த்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல வரும்போதெல்லாம், ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், இதுதான் நம்முடைய புலம்பலா இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே போதும் என்கிற மனதை எனக்கு தான். நீங்க எனக்கு எல்லாம் போதுமானதை தந்திருக்கிற. 3 வேளை ஆகாரம், ஒரு வேளை ஆகாரம் இல்லைன்னா அது ஒரு குறைவு தான். உடுத்துக்க உடை இல்லைன்னா அது ஒரு குறைவு தான். தங்குவதற்கு ஒரு உறைவிடலாம், அது ஒரு குறைவு தான். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர் சொல்ல உரிமையா எனக்கு தாருன்னு சொல்லி கேட்கலாம். அதான் அவர் சொல்றாரு, உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று கடவுள் என்று அங்க சொல்றாரு. அப்ப இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே அடிப்படை தேவை. இது ஆண்டவருக்கு தெரியும், இது ஆண்டவர் கொடுக்கின்றார், எல்லா மக்களுக்கும் கொடுக்கின்றார். அப்போ நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, உணவு வேணும், அந்த உணவு எப்படி இருக்குன்னா விதவிதமா இருக்கும். உடை வேண்டும், அது விதவிதமா இருக்கும்.
உறைவிடம் வேண்டும். அது ரொம்ப ஆடம்பரமா பகட்டா இருக்கும். இதை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில அநேக இடரல்களை நாம் சந்திக்கின்றோம். இயேசுவை பாருங்க, ஒரு எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்தார். எளிமையான ஒரு வாழ்வை. இந்த உலகத்துல நீங்க பார்க்கலாம், அநேக மனிதர்களை பார்க்கலாம், எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார். எளிமையான வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற ஒரு அமைதி, ஒரு சாந்தம் வேற எதுலுமே கிடையாது. ஆடம்பர வாழ்க்கை என்பது நமக்கு நிம்மதியை கொடுப்பதில்லை. நீங்க பாருங்க, எவ்வளவுதான் நீங்க ஒரு பெரிய பங்களா கட்டிட்டீங்க ஒரு 100 கோடி ரூபாய்க்கு, அதுக்கப்புறம் பாருங்க அது உங்களுக்கு போதாது. 1000 கோடிக்கு பங்களா வேணும். நீங்க 100 கோடிக்கு இல்ல, 1 கோடிக்கு பங்களா கட்டினாலே உங்க வீட்டுல நீங்க அவ்வளவு ரூம்ல நீங்க படுத்து எத்திக்க முடியாது. அவ்வளவு ரூமையும் நீங்க பயன்படுத்த முடியாது. போதும். என்ன தேவை? இயேசுவை நீங்க பாத்தீங்கன்னா தேவை அறிந்து செய்கின்றவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு தேவை அறிந்து நம்முடைய காரியங்களை நடப்பிக்கின்றோம். அப்போது போதும் என்கிற மனது இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற ஆசீர்வாதம் வேற எதுவுமே இல்லை. ஒரு அமைதி எதுவுமே இல்லை. மனம் அங்கேயும் இங்கேயும் அலைப்பையாது, அங்கேயும் இங்குமா மனம் சிதறாதபடிக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில போதும்னு நீங்க எதாவது முடிவு எடுத்திருக்கீங்களா? இல்லவே இல்லை. ஆசை. இந்த பாதாள பாத்தீங்களா, இது என்னைக்குமே போதும்னு சொல்லாது. இந்த அக்னி பாத்தீங்களா, அது போதும்னு சொல்லாது. நீங்க அக்னியில எவ்வளவு போட்டாலும் அது எரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பாதாளம் அக்னியும் இருக்குதே, அது என்னைக்கும் போதும்னு சொல்லாது. அப்போ நம் மனதும் போதும் என்கின்ற நிலையை அடையாமல் போனால் நாம் ஆசீர்வாதத்தை இழந்து விடும், மன அமைதி இழந்து விடும். இன்னைக்கு அநேகருக்கு மன ரீதியான வியாதிகள், சரீர ரீதியான வியாதி, மன ரீதியான வியாதியை அடிப்படையாக கொண்டு இருக்கின்றது. படுத்தா தூக்கம் வராது, சதா ஏதாவது நினைச்சு மன குழம்பிக்கிட்டே இருப்பாங்க, மன அழுத்த நோய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், போதும் என்கிற மனது கற்றுக்கொள்ளுங்க. போதும். நீங்க எவ்வளவு சாப்பிட முடியும்? ஒரு நாளைக்கு எத்தனை உடையை உடுத்துக் கொள்ள முடியும்? உங்களுக்கு ஒரு 50 உடை ஒரு நாள்ல உடுத்த முடியுமா? முடியாது. ஒரு நாளைக்கு 5 நேரம் நீங்க சாப்பிட முடியுமா? முடியவே முடியாது. ஒரு நேரம் சாப்பிட்டாலும் இவ்வளவுதான் சாப்பிட முடியும். ஒரு உடையை நீங்கள் உடுத்தால் தான் உங்களை பார்க்கிறது கண்ணியமாக இருக்கும். நீங்க பைத்தியக்காரன் பாத்தீங்கன்னா அவங்க 10 உடை போட்டிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு தான் என்ன கொடுத்திருக்கோன்னு அவனுக்கு தெரியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, போதும் என்கிற மனது இருக்கிறது, அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். அதுதான் அவர் சொல்றாரு, போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆலயம். நீங்க கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும், செபிக்கணும், வேதத்தை அவருடைய தியானிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போதும் என்கிற மனது. நீங்க மன அமைதி ஆகும் போது நிறைய விஷயங்கள் நீங்க புரிந்து கொள்ள முடியும். மனதில் இருக்கிற நிறைய குழப்பங்களுக்கு தீர்வு கிடைத்துள்ளது. இன்னைக்கு அநேக விஷயங்கள்ல இந்த போதும் என்கிற மனது இல்லாதபடினால நம்ம அநேக சஞ்சலத்துக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறோம். பிரச்சனை இல்லாத விஷயத்தை ஒரு பெரும் பிரச்சனையாக மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு போதும் என்கின்ற அபிஷேகத்தை கொடுக்கின்றார், போதும் என்கின்ற மனதை நமக்கு கொடுக்கின்றார். இயேசுவை கேளுங்க, இயேசுப்பா எனக்கு போதும் என்கிற மனதை தான். ஒருவன் 99 மார்க் எடுக்க அப்பவும் அவனுக்கு ஆவல், ஐயோ ஒரு மார்க்கை விட்டுட்டோமே, அதை குறித்து அவன் ஒரு நிமிஷம் அப்படி ஷேக் ஆயிடுறான். ஐயோ நான் 100 கிடைச்சுலாம் நினைச்சேன், 60 எடுத்தாலே போதும்பா. நீ 99 எடுத்திருக்க, ஆனாலும் உன் மனது என்னல்ல, திருப்தி இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்வில் அப்படிதான் இருக்கு. படிக்கிறதுக்கு ஒரு காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு, ஐயோ இந்த காலேஜ்ல நான் எதிர்பார்த்தேன், இது கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. உனக்கு படிக்கிறதுக்கு ஒரு காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்கல, ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். உன் வாழ்க்கையின் உயர்வு அவருடைய கருத்துல இருக்கு. நீ படிக்கிற காலேஜ் வச்சு உனக்கு உயர்வு இல்லை, உன் உயர்வு கர்த்தருடைய கருத்துல இருக்கு. இன்னைக்கு எத்தனை படித்த ரொம்ப ஞானமா இருந்தவர்கள் எத்தனை பேர் வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை சிந்தித்து பாருங்க. போதும் என்கிற மனதிலே எவ்வளவு ஆசீர்வாதம் அடங்கியிருக்கிறது.
இந்த போதும் என்கிற மனது வந்துட்டா நீங்க நிம்மதியா இருப்பீங்க, அமைதியா இருப்பீங்க. சஞ்சலம், தவிப்பு எவ்வளவுதான் இந்த உலகத்துல இருந்தாலும் நீங்க அசர மாட்டீங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷி போதும் என்கின்ற நிலையை தாண்டி அநேக காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் போதுமானதை ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். போதுமானதை ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். அப்போ அந்த போதும் என்கின்ற மனது நமக்கு அவசியம். நீங்க இந்த வாசித்த இந்த வேத பகுதியில இந்த போதும் என்கிற மனதை தாண்டும் போது அங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9வது வசனம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பல வித இச்சைகளில் விழுகிறார்கள். இங்கே அவர் ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் என்று சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? போதுமான பணத்திற்கு மிஞ்சிய பண தேவை, இதுதான் ஐஸ்வர்யங்கிற வார்த்தை. அப்ப அது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எதெல்லாம் உங்களுக்கு அளவுக்கு மிஞ்சி நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ, எதிர்பார்க்கிறீர்களோ, எதிர்பார்த்து அதன் பின்னால் ஓடுகிறீர்களோ, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி முடியுதா? சோதனை, கண்ணி, மனுஷர் கேட்டு, அழிவு, மதிகேடு, சேதம், இச்சை, இப்படிப்பட்ட காரியங்களில் உங்களை வீழ்த்து விடுகிறது. இன்னைக்கு அநேகர் இப்படிதான் போதும் என்கிற காரியத்தை தாண்டி நீங்க எதை விரும்பினாலும் சரிதான். நீங்க படிப்பா இருக்கலாம், பணமா இருக்கலாம், உடையா இருக்கலாம், ஆகாரமா இருக்கலாம், ஆஸ்திகளா இருக்கலாம், புகழா இருக்கலாம், எல்லாமே போதும் என்கின்ற அந்த நிலையை தாண்டி நீங்கள் சிந்திக்கும் பொழுது, அதற்குள் போகின்ற பொழுது, அது இப்படிப்பட்ட நிலையை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்துகிறது. நீங்க மறந்து போகக்கூடாது. அப்போ போதும் என்கின்ற அந்த நிலையோடு நீங்க வாழும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கிற ஆசீர்வாதம் இருக்குது, அதுக்கு இணையா ஒண்ணுமே இல்லை. நீங்க போதும் என்கிற மனதை நீங்கள் உடையவர்களா இருந்தால் பரலோகத்தில் வசிப்பது போல இந்த பூமியில நீங்க வசிப்பீங்க. அப்படிப்பட்ட சந்தோஷம், சமாதானம் உங்க வாழ்வை நிறைத்து விடும். இதுதான் உண்மை. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்க மனதில் இன்னைக்கு பலவிதமான எண்ண ஓட்டங்கள் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது என்றால், நிம்மதி இல்லை, மன அமைதி இல்லை என்றால், நீங்கள் இன்று உங்களுக்கு உண்டாயிருக்கிறது, இப்போ உங்க கையில இருக்கிறது உங்களுக்கு போதும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு வாருங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கியிருங்கள். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இந்த போதும் என்கிற மனதோடு இருக்கும் போது உங்கள் வாழ்வில் மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த ஒரு சமாதானம், மிகுந்த ஒரு அமைதி உங்கள் வாழ்விலே பெருக்கெடுத்து ஓடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இதை நீங்க விளங்கி கொண்டு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் போதும் என்கிற நிலைப்பாட்டை எடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இந்த சத்திய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானமற்ற ஒரு நிலை, வேதனை, சஞ்சலம், பலவிதமான மன போராட்டம், வியாகுலம், இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகள் கொண்டு இவர்களை இந்த வேளையில் நீ சந்தித்திருக்கின்ற என்னுடைய வார்த்தையை கொண்டு அவரோடு நிலை கொண்டு இந்த வார்த்தையை கேட்ட மக்கள், இந்த ஜனங்கள் ஆண்டவரே போதும் என்கிற நிலைப்பாட்டை எடுப்பதற்கான பலனின், சத்துவத்தில் வலிமையும் நீ தருகிறார். அப்படி செய்வதற்காகவும் நன்றி சொல்கிறேன். இதோ சமாதான வேளை வேதனையினால் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் போதும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தை இந்த வேளையில் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக, தேற்றுவீராக. வார்த்தையினாலே ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமை நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். பல பிதாவே.
நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே